Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 7.5 ரிசர்வேஷன்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் போட்டுருக்காங்க. 23/6 to 25/6 வரை உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க வந்து இப்போ கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் காலேஜ் பிரெஃபரன்ஸ் மாத்தணும் அப்படினா தாராளமா மாத்திக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இல்ல நீங்க மாத்தாம விட்டீங்கன்னா ஆல்ரெடி என்ன கோர்ஸ் preference college preference கொடுத்திருந்தீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணனும். கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியும். ஜெனரல் கேட்டகரி 3000 ரூபாய், எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடண்ட்ஸ் நீங்க 1500 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் फ्रेंड्स. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஆனா சீட் வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படினா நீங்க ஜெனரல் கேட்டகரியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல வந்து சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் யார் வந்து கவுன்சிலிங் எலிஜிபிளோ உங்களுக்கு மெயில் மெசேஜ் எல்லாமே அனுப்பி இருப்பாங்க. அத பார்த்து கூட நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இதுதான் வந்து இந்த சர்க்குலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில்ஸ் எல்லாமே அனுப்பி இருப்பாங்க. நீங்க உங்க மெயிலை வந்து செக் பண்ணி பாருங்க. இது போல பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா எல்லாருக்குமே மெயில் வந்து அனுப்பி இருக்காங்க. TNAU combined UG admission 2024-2025 TNAU TNJFU AU ஆன்லைன் கவுன்சிலிங் இன்டிமேஷன் சென்ட் ரிகார்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. 23ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரையும் நீங்க கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ OC BC BCM MBC நீங்க 3000 ரூபாய் பே பண்ணனும். SC SC ST ஸ்டூடண்ட்ஸ் நீங்க 1500 ரூபாய் வந்து பே பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணனும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ல போய்ட்டு உங்க கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் காலேஜ் பிரெஃபரன்ஸை தேவைப்பட்டா வந்து நீங்க மாத்தி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்க பிரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. சோ நீங்க பாத்தீங்கன்னா கீழ இருக்க லிங்க்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு லிங்க் எல்லாமே வந்து கீழே இருக்கு. தேவைப்படுறவங்க டச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு நேற்று ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்க நீங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜே வந்து அலாட் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டான காலேஜஸ் வந்து கொடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து கொடுங்க. ஸோ சீட் அலாட் ஆகும். அலாட்டான சீட் ஓகே அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எனக்கு அலாட்டான சீட் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துருங்க. ஸ்லைடிங் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸ்லைடிங் கொடுத்தா அதை விட பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்லைடிங்னா என்னன்னு சீக்கிரமாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அட்மிஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.